திரும்புகிற பக்கமெல்லாம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சத்தம் கேட்குது இல்லை? பட்டாசு எல்லாருக்குமே அலைபேசிகளில் வாழ்த்து ஏற்கனவே அனுப்பிய வாழ்த்துக்களை கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி அவங்களுக்கே அனுப்புறது, இல்லை சொந்தமாக கிரியேட் பண்ணுறது, ஏதாவது ஒரு புதுமையாக பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு புதிய விஷயங்களுக்காக காத்திருக்கிறது. அப்புறம் இன்னும் ஏதாவது இந்த புத்தாண்டை நம்ம வேறு மாதிரி கொண்டாடணுமே அப்படிங்கிற ஒரு திட்டமிடல், இதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இந்த 365 நாளுக்கு பிறகு இன்னொரு புத்தாண்டு வரப்போது, இந்த நொடியுடன் இதை மறந்துடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இது யாருமே கவனிக்கிறதில்ல. ஆனால் இந்த எண்ணம் 365 நாளும் தொடர்ந்து எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? அதுக்கு தான் இந்த காணொளி. தயவு செஞ்சு பாருங்கள். 60 செகண்ட் ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் 1 மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாள், 7 நாள் சேர்ந்தது ஒரு வாரம், 30 நாள் கடந்தால் ஒரு மாதம் முடியும். ஸோ 12 மாதம் முடிந்தால் ஒரு வருடம். ஸோ நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் எப்பயுமே இப்படி தான் இருக்குது இல்லையா? ஒரு செகண்டில் ஆரம்பித்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம நிமிடங்களையும் நேரங்களையும் நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் கடந்து 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 வந்துக்கிட்டே இருக்கோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த 7 நாட்களும் விசேஷமான நாட்கள் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லவே இல்லைல்ல. அஃப்கோர்ஸ் பல பேருக்கு இல்லை தான் சொல்லுவீங்க. நமக்கு ஒரு டேட் இருக்கும். அந்த டேட் நம்மளுடைய பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன். அது விசேஷமான நாளாயிடும். அது செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமையாக இருந்தால் புதன்கிழமை நம்மளுக்கு மிகப்பெரிய புனிதமான நாளாயிடும் இல்லையா? அதேமாதிரி நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விசேஷமான தினம், அது எந்த நாள் என்ன கிழமையில் வருது, அந்த நாளும் அந்த கிழமையும் அந்த நேரமும் நமக்கு ரொம்ப பிடித்த தினங்களில் ஒன்றாக மாறிடும். ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு நொடியும் நமக்கானது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நம்ம யாருமே நினைக்கவே மாட்டோம் இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பண்டிகை தினங்கள் ஏதோ ஒரு நாள் வருது, அந்த நாளை ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம். தீபாவளி வருது, பொங்கல் வருது, கிறிஸ்மஸ் வருது, ரம்ஜான் வருது. எல்லா நாளுமே அந்த நாளுக்காக நோக்கி காத்திருக்கிறோம். ஓ வருது வருது சந்தோஷமான்ட்டு. அந்த சந்தோஷமான நாளை கடந்த பிறகு என்ன செய்கிறோம்? மறுபடியும் இன்னொரு புத்தாண்டு, இன்னொரு பொங்கல், இன்னொரு தீபாவளி, இன்னொரு ரம்ஜான், இன்னொரு கிறிஸ்மஸ், இப்படி காத்துக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த நொடி விசேஷமான நொடி, இந்த நிமிடம் மிக ஆகச்சிறந்த நிமிடம், இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசான நாள் அப்படின்ட்டு சத்தியமாக நினச்சி பாருங்கள். இந்த வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அநேகமாக இந்த ராத்திரி எல்லாருடைய அலைபேசி, எல்லாருடைய சோசியல் மீடியாக்களில் பார்த்திங்கன்னா அந்த புத்தாண்டு வாழ்த்து செய்திகள் நிரம்பி வழியும். இந்த ஒரு நாள் மட்டும்தான் அப்படி ஆரோக்கியமாக ரொம்ப ரொம்ப எல்லாருமே அப்படியே வாழ்த்துக்களோட நிரம்பி வழிகிற நம்ம 2வது நாள் 3வது நாளுக்கு அப்புறம் அந்த வாழ்த்தை பற்றிய செய்தி இல்லாமல் அடுத்த புத்தாண்டுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் டெய்லியும் ஒரு புத்தாண்டு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். பாரதி சொல்லுவார் இல்லையா, இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துக்கும் போது இந்த டே எனக்கான டே, இன்னைக்கு நான் வாழ பிறந்திருக்கிறேன், நேற்று வரைக்கும் நான் சரியாக பண்ணாத வேலைகள்லாம் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன், இந்த நாள் எனக்கு கொடுக்கப்பட்ட என் வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த உன்னதமான நாள் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஜனவரி 1 ரைட், அதான் என்னுடைய திட்டங்களை எல்லாம் திட்டமிடக்கூடிய ஆண்டினுடைய தொடக்கம் அப்படி நினச்சிப்போம். இந்த 365 நாளும் இதே போல் ஒவ்வொரு செகண்டையும் நினச்சி பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு நொடியும் நமக்கு புத்தாண்டு தான் இல்லையா? ஹாப்பி நியூ இயர் சொல்லி பார்த்துக்கோங்க, இல்லை ஹாப்பியான சந்தோஷமான தினம் என்று சொல்லிக்கொள்ளுங்க, எப்படியான சொல்லிக்கோங்க, உங்களுடைய தனிப்பட்ட பிரியம் தான். ஆனால் வாழ்த்துக்களை சொல்கிற அதே நேரத்தில் நிமிடங்களை வாழ கற்றுக்கங்க. ஏன்னா வாழ்க்கையை வாழ தெரியாமல் வெற்று வார்த்தைகளை மட்டுமே நம்ம வாழ்க்கையும் நேரத்தையும் கடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த வருஷம் 2025 என்ன கொடுத்தது அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. என்ன கொடுக்கல அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்களேன். நேற்று வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கலை சார், இந்த 1ஆம் தேதியிலேருந்து நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற நம்பிக்கை, இனிமே மட்டும் என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையற்ற ஒரு குரல், இல்லைங்க நேற்றுக்கு நான் என்ன செஞ்சனோ அதுதான் இன்றைக்கி கிடைச்சிருக்கு, ஸோ இன்று நான் என்ன விதைக்கிறேனோ நாளை எனக்கான அறுவடை அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் இருக்காங்க. நீங்கள் சொற்பமாக இருக்க போகிறீங்களா, இல்லை சொற்பங்களில் இருந்து கடந்து வாழ்க்கையை ரசிக்கக்கூடியவராக இருக்க போகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்குமே என்னுடைய இதயம் கனிந்த புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இன்று புதிதாய் பிறந்தோம் என்கிற அந்த ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே நிரப்பி வச்சுக்கோங்க. அது செலவாகாமல் பார்த்துக்கோங்க.
அந்த தண்ணீர் ஆவியாகாமல் பார்த்துக்கோங்க. நிச்சயமா அது உங்களுடைய தாகத்தை தீர்க்கும். அந்த எண்ணம் உங்களை உயிர்ப்பிக்கும் அப்படின்னே சொல்வேன். ஸோ நொடிகளை ஆனந்தமாக கழிக்கவும், நிமிடங்களை ஆரோக்கியமாக செலவழிக்கவும், நேரங்களை பயனுள்ளதாக கொண்டு வருவதும் தான் இந்த புத்தாண்டில் நம்ம செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும். 365 நாள் காத்திருக்க வேண்டாம். இந்த நொடிக்காக காத்திருங்க. இந்த நொடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான நொடி. இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் அப்படிங்கிறத எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எவ்வளவுதான் சோகம் இருந்தாலும் இந்த வாழ்க்கை எவ்வளவு உன்னதம் வாய்ந்தது அப்படிங்கிறத வாழ்ந்து பார்த்தா தாங்க தெரியும். ம் வருத்தம் 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 சொல்லிட்டு 24 மணி நேரம் வருத்தத்தை மட்டுமே சொல்லாம ஒரு நிமிடம், ஒரு நொடி யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த தருணம் உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கேனே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இந்த பேசி முடித்ததற்கு பிறகு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியவே தெரியாது. பட் நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்குது. இந்த ஆனந்தம் அநேகமாக இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கும் கிடைச்சதுன்னா அது பெரிய விஷயம். இந்த நேரத்தில் ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டேன் என்கிற மன திருப்தி கிடைச்சிச்சுனாவே அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அந்த நொடிக்காக வாழ பழகி கொண்டால் இந்த வாழ்க்கை எல்லா நாளுமே எந்த நிமிடமும் நமக்கு சந்தோஷமான தினமாகவே இருக்கும். அனைவருக்கும் அள்ளித்தர 1000 வசந்தங்களுடன் ஆர்ஜே நாகாவாகிய நான் இதயம் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் இன்னொரு ஆகச்சிறந்த விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.